வேற பொண்ணா கிடைக்காது. இருப்பேன். உனக்கு சொன்னா புரியாது மச்சான். நான் லவ் பண்றேன் அவ கிடை ஒருத்தி மட்டும்தான் அவ மட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங், ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்கள் பிக்கை உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பிக்கை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்சாலும் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ணுறது அலைன் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. இதுக்கான ஆப் லிங்க் வரும் வேணால் என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் வந்து நான் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். இல்லை உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை, நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு டெலிகிராமுடைய டாப்பில் பார்த்தா வந்து அலைன் மோஷன் ஆப்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரிக்கலாம் பசங்க பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிறோம், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் தான் இருங்க. ஷேர் ஆப்ஷன் வந்து கட்டாயிட்டு அது ஆட் பண்ணுறதுனா ஒன்று வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தா மொத்தம் இந்த 2 ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எதுவுமே டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. இந்த 2 ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து வெளியே வந்து ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்க ஃபாண்ட்டுக்கான லிங்க் எல்லாமே அவங்க வந்து நான் டீட்டெயிலாக வந்து பேஜ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் எல்லாம் ஃபைண்ட் பண்ண பேஜ் எல்லா லிங்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு கீழே பார்த்தா ஒரு ஸ்மாலாக ஷார்ட் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு ஆப் வந்து இந்த 2% வந்து இம்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கீழே பார்த்தா மியூசிக்கான ஸ்க்ரோல் பண்ண புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா மியூசிக்கான லேயர் இருக்கும். இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணால் சொல்லி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆடியோ லேயரும் மேலே பார்த்தா ஒரு டெம்ப்ளேட்டும் நெக்ஸ்ட்டு சம் லிரிக்கில் வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற பேஜில் வந்துருக்கு. ஓகேங்களா, ஃபாண்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகே, நம்ம டெலிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிளெண்டிங்கில் அந்த பிளாக் வந்து பிளிங்காக சொல்ல ஒரு இமேஜ் இருக்குது. அது மாதிரி இமேஜ் செட் பண்ணோம். இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் வந்து பண்ணிட்டு மேலே வந்து ரைட் சைடில் 3 சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு 5th ஒன்று பார்த்தா ஃபில் கம்பல்சரி சொல்கிறாங்க. கிளிக் பண்ணி ஃபில் சீன் செட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து மூவ் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. எடுத்துனா கீழே பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே வந்து மூவ் பண்ணி எடுத்துனாங்க. கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே மூவ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்னுடைய லென்த்து எந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அது டெம்ப்ளேட்டுக்கான எண்டுக்கு வந்து போயிடலாம். 18:0 வந்து போயிட்டு இப்போ அந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனில் அதில் வந்து 3 வந்து செட் பண்ணுங்கள். இங்கே வால்யூம் வந்து 3 வந்து வரணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற வால்யூம் வந்து 3% வந்து செட் பண்ணிட்டு டிக்கு பேக் வாங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக பிளிங்காக சொல்ல மாட்டோம். அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி போனால் டைம் பார்த்தீங்கன்னா 18:02 வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். இமேஜ் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் இமேஜ் வந்து என்னென்ன பண்ண சொல்லி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இமேஜில் இங்கேருந்து லாஸ்ட் வரையும் ஆட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, டைம் பார்த்தோன்னா 18:02 வந்துட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து பண்ணுங்கள். எடிட் பண்ண பிக் ஆட் பண்ணிட்டு மேப் 3 சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு 5th ஒன்று ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தியார் ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு கீழே பார்த்தா 3 கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் பண்ணி. ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பிக்காக ஆட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க. நான் வந்து இந்த ஒரே பிக் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது மட்டும் அவங்க வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே, இது மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சோன்னே இந்த இமேஜ் என்ன பண்ண போகிறீங்கன்னா இருங்க நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் சொல்கிறோம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள். லேயர் போய்ட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி டைம் லைன் பார்த்தா 18:25 ஒரு லேயர் இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணிங்க. இந்த சைடில் கண்ணுக்கு பக்கத்தில் ஸ்மால் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த இமேஜ் ஸ்கிப் பண்ணுங்கள். 2 இமேஜ் ஸ்கிப் பண்ணுங்கள். 2 இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு தேட பார்த்தா 24:11 ஒரு இமேஜ் அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்களா. நெக்ஸ்ட் சேம் மாதிரி லேயர் ஆப்ஷன் வந்து போயிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் அண்ட் சைடு சொல்லிட்டு ஸ்மாலாக ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் வந்து ஒயிட் சேஞ்ச் பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒயிட்டை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த லேயர் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரேஷன் 3 சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு 5th ஒன்று ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணால் அது ரொம்ப ஜூம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கூட அது கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அது வந்து அந்த சைஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ண 2 லேயரில் வந்து அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் எஃபெக்ட் ஆட் பண்ணி செகண்டாக ஒரு லேயருக்கு வந்து லேயர் சூஸ் பண்ணிட்டு சேம் மாதிரி லேயர் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்டான லேயர் வந்து காப்பி பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணி இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேயர் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா,
இந்த லேயர் வந்து 20:11 ஒரு லேயருக்கு அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே எஃபர்ட் ஆட் பண்ணுமா பார்த்துட்டு இருக்க லேயர் 25:28 இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ லேயர் அப்படி போயிட்டு சேம் அதே பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் போயிட்டு கலர் ஆஃப் டைம் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணி வைங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆட் ஓப்பன் பண்ணிங்கன்னா தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் கேபிள் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. வந்து பேக் வந்துங்க புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிட்டு இப்போ ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க ஒரு 2 லேயர் மட்டும் தான் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. டைம் பார்த்தோன்னா 22:01 ஒரு லேயர் லாஸ்ட்டில் ஒரு லேயர் இந்த 2 லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு லேயர் கேபிள் போட்டு சேம் பேஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு அந்த கலர் ஆஃப் டைம் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணால் அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. இதுமாதிரி வந்து கரெக்டாக வந்து எஃபர்ட்டில் எல்லாமே செட் வந்து பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண எல்லாருமே லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த குரூப் ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் கிளிக் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிட்டு குரூப்பில் போட்டு இப்போ இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. எடுத்து கரெக்டாக எங்கன்னா இந்த எல்லா குரூப்பில் இருக்கும் மேலே இந்த ஒயிட் கலர் ரெக்டாங்கிள் இதில் அதுக்கு மேலே இது மாதிரி மூவ் பண்ணிட்டு வந்து விட்டுருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா 3 டாட் சர்க்கிள் அதை கிளிக் பண்ணிட்டு அன்குரூப்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அன்குரூப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மேலே வந்து டிரிக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஷோ ஆகும். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த குரூப்பில் இங்கே ஒரு குரூப் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண லாஸ்ட்டில் பார்த்தா குரூப் பண்ண சொல்லிட்டு ஒரு 2 குரூப் அந்த 2 குரூப்பில் தான் அந்த ஆர்டிபிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன பண்ண அது குரூப்பில் லேயர் கிளிக் பண்ணி குரூப் வந்து போய்ட்டு அட்டாச் பண்ண பார்த்தா ஆர்ட்டுக்கான லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து உங்களுக்கு இருக்காது எம்டியாக தான் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணால் அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த லாஸ்ட் இமேஜ் வந்து எக்ஸ்போண்ட் வந்து பண்ணிங்க. சிம்பிள் தான். இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்போண்ட் வந்து ஆகிடுங்களா. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மூவ் அண்ட் ட்ரெஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து ஆர்ட்டில் வந்து கரெக்டாக பஞ்ச் வர மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஆர்ட்டுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்கீங்களா. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டாப் வந்து ஒரு ரெக்டானுக்கான ஷேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லேயர் கேபிள் போய்ட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்து ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லேயர் சேம் மாதிரி லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த லேயர் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. ஆட் பண்ண லேயர் லாஸ்ட் செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரெஸ்ட் பார்த்தா செட்டிங் ஆட் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியும். சேவ் அண்ட் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள். டாடா பை.